வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தேங்காய் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் தேங்காய் துருவுனது எடுத்து வச்சுருக்கேன். 5 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, ஒரு 7-8 பூண்டு பல் தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கட்டி பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் வரமிளகாவை சேர்த்து வறுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ பெருங்காயம் நல்லா வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ வெள்ளை உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா உளுந்த நல்லா வறுத்துட்டு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ அதே கடாய் இருக்கட்டும். இதில் இப்போ தேங்காய் துருவுனதை சேர்த்துடலாம். எண்ணெய் மறுபடியும் நான் சேர்க்கவே இல்லை. அதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் அதே சட்டியில் தான் வறுக்கிறேன். தேங்காய் வறுபடுறதுக்கு எண்ணெய் தேவையில்லை. நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவு கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். இது வந்து கொஞ்சம் காஞ்ச தேங்காவாக இருக்கிறதுல கூட செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கடாயோடு வந்து அந்த தேங்காய் துருவுனது வந்து ஒட்டவே கூடாது. ஈரப்பதம் இருந்தால் தான் ஒட்டும். அப்படியே கலன்னு சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா தேங்காயை வறுத்தாச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மிளகாய், உளுந்து, பெருங்காயம் சேர்த்தாச்சு. இதோட பொடிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததோட நம்ம தேங்காய் துருவுனதை சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா பொலன்னு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் தேங்காய் பொடி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 3 days வரைய ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அருமையான அற்புதமான தேங்காய் பொடி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.